உட்கார். கயல், தேவி அவ குழந்தைய நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு கேள. தேவி வா, இப்படி வந்து உட்காரு. தானோ, நீ போய் சாப்பாடு எடுத்து எடுத்து வைக்கிறேங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நம்பிக்கை இல்லாமலாம் இல்லக்கா. அப்புறம் என்ன தேவி, நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். கூடிய சீக்கிரமே குழந்தை உன்கிட்ட இருக்கும், சரியா? குழந்தைய கொண்டு போய் கொடுத்த எனக்கு திரும்ப அவங்க கிட்ட இருந்து கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் எதுக்கு உன்கிட்ட இருந்து குழந்தைய கொண்டு போய் விக்னேஷ் கிட்ட கொடுத்தனோ அதுவே நடக்கலங்கிற பட்சத்துல குழந்தைய அவங்க கிட்டே விட்டு வைக்கிற அளவுக்கு நான் விட மாட்டேன். நீயும் விக்னேஷும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்தனே தவிர நிச்சயமா உன் குழந்தைய பிரியறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் அது உன்னோட குழந்தைதான். கவன் உன்கிட்டயே வந்து சேர்ந்துருவான். கூடிய சீக்கிரமே என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணுவேன், சரியா? இந்த தேவி சாப்பிடு. சாப்பிடு. வேண்டாம், சாப்பிடுன்னு சொல்றேன். கொடுங்க நீ, நான் ஊட்டி விடுறேன். தண்ணி அப்படி வச்சிருங்க. இங்க வா அக்கா. சட்னி வைக்கவா? காட்டுங்கிறேன்ல. கயல், உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையெல்லாம் நினைச்சு எனக்கு மனசே சரியில்லை. நம்மள சுத்தி நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து நான் அந்த சாமியவே வெறுத்துட்டேன். இருந்தாலும் கடைசியா நான் சின்ன வயசுல இருந்து மனசார வேண்டிக்கிற ஒரு தெய்வம்னா அது நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பாளையத்தம்மன் கோயில் தான்.